ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆயில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர் டே வந்து போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நிறையா பேர்த்துக்கு அக்கா கொட்டிகிட்டே இருக்குது. முடி உதிர்தலுக்கும் அடுத்து வந்து அரிப்பு, தலை வந்து எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் டை போட்டாலும் அரிப்புத்தன்மை வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னு கூட சொல்லுவேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஆயிலுங்க. அதில் ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நல்லா ஒரு 10 கொத்துக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து கெட்டு போயிடும். சரிங்களா? இது கூட இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். துளசி. இது வந்து நம்ம மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா? துளசிலே 2 வகை இருக்கும். இது வந்து நல்ல துளசின்னு சொல்லுவோம். கருந்துளசி இருக்கும், அது சேர்க்காதீங்க. இந்த துளசியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இளநரை மட்டும் இல்லை, உங்களுக்கு முடியே வளர மாட்டேங்குது, தலையில் ஒரு நீர் கோர்க்குது, இல்லை இளநரை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பேன் தொல்லை அதிகமாக இருக்குது, பொடுகு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் வந்து வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக இந்த சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை உடனே ரெடி பண்ணுங்கள். ஆயிலோட கலரிங்கும் சரி, முடி வந்து என்ன ஷாம்பு போடுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில். சரிங்களா? வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம உணவில் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ஆயிலும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல முடி வந்து க்ரோத் ஆகும். முடி வந்து நிறைய முடியே இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 கொத்து அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். ஒரு சொட்டு கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கெட்டு போகாத ஆயில் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டான ஒரு ஆயில் தான் இது. நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஆயிலோட. சின்ன குழந்தைகளுக்கு இருந்து ஒரு 100 வயசு வரைக்கும் கூட இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். ஹேர் டேக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிடலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து முன்னாடியே சுத்தம் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி துளசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பூக்களோடு தான் சேர்த்தணும். இதை வந்து எடுக்க வேண்டாம். இலையும் இதையும் சேர்த்து தான் நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக நம்ம பறித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். பேன் வந்து இந்த துளசி இதை வச்சு நீங்கள் சேர்க்குறப்ப பேன் தொல்லை வந்து சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அரிப்பு, தலை வந்து நிறைய டை போடுறீங்க, அரிப்பு வருது, முடி உதிருது அப்படிங்கிற பிரச்சனையை டோட்டலாக வந்து இது நிறுத்தி கொடுக்கும். தலைவலி இருக்குது, எனக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆகுது, எந்த டையும் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை மட்டுமே நீங்கள் தடவினா போதும். உங்கள் முடியை நல்லா கருன்னு கொண்டு வர முடியும். துளசியை நல்லா இதில் 1 கப்பு கருவேப்பிலைனா 1/2 கப்பு அளவுக்கு துளசியை வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பூக்களோடவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆயில் காய்ச்சறதுக்கு நல்லா இங்கே பாருங்கள், கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயில் வந்து கருகாமல் நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் காய்ச்சலாம். அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டி இருந்ததுன்னா நீங்கள் இரும்பு சட்டியில் காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமாக பாத்திரத்தை நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இன்றைக்கி வந்து நான் 100 மில்லி ஆயில் எடுத்திருக்கேன். சரிங்களா? தேங்காய் செக்கெண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்காய் தேய்க்கிறீங்களோ அதையே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பனி சீசனுக்கு அப்படியே எண்ணெய் வந்து பாருங்கள், அப்படியே தெவஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள்.
நல்லா 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கேஸ்ட்ரோல் ஆயிலு. இது வந்து நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சரிங்களா? நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 200 மில்லி வந்து தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இது சேர்க்குறப்ப தான் உங்கள் முடியை நல்லா கருன்னு வச்சுக்கும். வேரிலிருந்து இனிமேல் வர்ற முடியிலையும் நல்லா நரைமுடி வராமல் தடுக்கும். சரிங்களா? இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் காய்ச்சறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து எப்படி பதப்படுத்தி காய்ச்சுறங்கிறதா முக்கியம். ரொம்ப ஹை லெவலில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கலர் மாறிடும். அந்த ஒரு கருகின வாசம் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஆயில் தேய்க்கிறப்ப உங்களுக்கு அந்த வாசனையே மாறி போயிடும். சரிங்களா? இது ஒரிஜினல் அப்படியே இந்த துளசியும் கருவேப்பிலையோட வாசனை அப்படியே கிடைக்கும் இந்த ஆயிலுக்கு. ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரீன் ஷேடாக இருக்கும். எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து லைட்டாக சூடாகிட்டே இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பெரிய கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருந்தோம். 3/4 கப்பு வந்து போட்டாச்சு. எண்ணெய் வந்து பொங்கி வருங்க. அதனால் பாத்திரம் கொஞ்சம் வந்து அகலமாகவும் பெருசாகவும் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து இந்த கருவேப்பிலை போட்ட செகண்ட் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்ட்டு. ஓரளவுக்கு பெரிய பாத்திரமாக வச்சிங்கன்னா மேலே வந்து பொங்கி வராது. சின்ன பாத்திரமெலாம் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து பொங்கி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து சேர்த்துக்கிற பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால். சரிங்களா? அப்படியே மேலே வருது பாருங்கள். ஆயில் வந்து நம்ம 100 மில்லி ஆயில் தான் ஊற்றினோம். ஆனால் அந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு வந்து பொங்கி வருது பாருங்கள். இப்போ அப்படியே அந்த இலை வந்து ஆயிலை நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் கீழே போகுது பாருங்கள். அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மெதுவாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பச்சை இருக்கிறப்ப அந்த ஆயில் வந்து ரொம்ப பொங்கி வரும். இப்போ வந்து அப்படியே சிம்மில் வேகப்படணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் அப்படியே பொங்கி வர அப்படியே கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி போட்டுருங்க. வெந்தயம் நல்லா வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த முடியை வந்து நல்லா கத்த மாதிரி கருன்னு வளர வைக்கும். நிறைய பேர் வெந்தயம் சேர்ந்தால் குளிர்ச்சி இல்லையாக்கா சைடு எஃபெக்ட் வருமானு கேட்காதீங்க. ஆயில் வந்து காய்ச்சறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. உங்களுக்கு பயப்படாமல் இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மறுபடியும் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா எண்ணெய் காய்ச்சி தந்தால் முடி கொட்டுமான்னு. அதுதாங்க நான் முன்னாடியே நான் சொல்லிகிட்ருக்கேன். எண்ணெயை வந்து நல்லா பதமாக காய்ச்சணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை கருக விடாமல் அளவாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் ஆயில் காய்ச்சினீங்க அப்படின்னா ஒரு துளி கூட முடி வந்து உதிராது. இந்த மாதிரி காய்ச்சுற ஆயிலை வந்து எல்லா வயது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் வந்து பாருங்கள் மொறுன்னு ஆயிடுச்சு போட்டு அந்த கறிவேப்பிலை எல்லாம். அதே மாதிரி வெந்தயம் இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து துளசியை வந்து நம்ம சேர்க்கணும். சரிங்களா? துளசியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்போ இதை வந்து உள்ளே சேர்க்கணும். ஏன்னா 2 வந்து ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா ரொம்ப பொங்கி வந்து ஆயில் ரொம்ப இதாயிரும். அதே மாதிரி துளசியை கடைசியாக வந்து சேர்க்குறப்ப அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குறப்போ தலையில் அந்த பேனு ஈறு பொடுகு அந்த மாதிரி அரிப்புத்தன்மை எதுவுமே வந்து இருக்காது. ஏதாவது புழு வெட்டு பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஆயில் வந்து சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதை அப்படியே வந்து கொஞ்சம் வேக விட்டுறலாம். துளசியை வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப கருக விட வேண்டாங்க. பாருங்கள், நம்ம போட்ட துளசி நல்லாவே மொறுமொறுப்பு அந்த சலசலப்பாக அடங்கிருச்சு. இந்த மாதிரி ஆனதே நம்ம வந்து இறக்கிடலாம். கருவேப்பிலையில் இந்த மாதிரி கலர் வந்து மாறணும். சரிங்களா? ரொம்ப சூப்பராக வந்து மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பச்சை பசையே நம்ம போட்டது இந்த மாதிரி மாறணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷத்தை விட்டுறலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த சலம்பலே இல்லை பாருங்கள். அதோட எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஆயிலில் வந்து இறங்கிருச்சு.
இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆயில் நீங்கள் எவ்வளோ ஊற்றுனீங்களோ அதே ஆயில் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆயில் வந்து இழுத்துருமா இந்த பொருள்? நிறைய பேர் கேட்பீங்க, 1/2 லிட்டர் ஆயில் போட்டால் 1/4 லிட்டர் தான் கிடைக்குதுக்கா அப்படிம்பீங்க. இந்த இதில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றுனீங்களோ அதே அளவு ஆயில் வந்து ஒரு துளி கூட அந்த பொருளை வந்து பிடிக்காமல் பிழிஞ்சு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், பொருளை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சுத்தமாக ஆயிலே இல்லை பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் தலையில் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு மொறுன்னு பிசைஞ்சு விட்டு தலையில் தடவி கூட நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஓரமாக வச்சுருங்க. செம்மையாக கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஆயிலு. இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு கமகமகமான ஒரு செம்ம வாசனையாக இருக்கும். அதே மாதிரி இது உச்சந்தலையிலலாம் வச்சு காலையில் நீங்கள் குழந்தைகளுக்கு தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த துளசியோட வாசனைக்கு ஒரு சுத்தமாக உங்களுக்கு அந்த பொடுகு, அதுக்கப்புறம் வந்து அந்த பேனு ஈரெல்லாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து 2 டைமில் தலை வந்து நல்லா நீட்டாக சுத்தமாயிரும். சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணோங்கிறது ஈஸியான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆயில் காய்ச்சிறப்ப இந்த மாதிரி கருகக்கூடாது. இந்த மாதிரி க்ரீன் ஷேடு அல்லது கோல்டன் கலரில் தான் ஆயில் வரணும். கருப்பு கலரில் ரொம்ப மாற விட்டுறாதீங்க. அந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆயிலோட வாசனை வந்து போயிடும். இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணுறப்பவே நல்ல வாசனை வரும். நிறையா பேர் என்ன ஆயில் வந்து ரெடி பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வாசனையை கொடுக்கும். நம்ம போட்ட அந்த 100 மில்லி ஆயிலில் நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் சேர்த்த ஃபீல் வந்து சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்கள், ஒரு துளி கூட அந்த பிசு இருக்குமாக்கான்னு கேட்பீங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது. நார்மலாக நீங்கள் ஒர்க்குக்கு போகல தேய்ச்சிட்டு போய்க்கலாம். சரிங்களா? இது எப்படி பயன்படுத்தலாம், தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஆயில் வந்து தேய்க்கிறப்ப ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல முடி வந்து நல்லா பஃபியாக வளரும். அதே மாதிரி அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்துச்சுன்னா உச்சந்தலையில் இந்த மாதிரி ஆயிலை கொடுத்துட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. கொடுக்குறப்ப தான் உங்கள் முடி வந்து நல்ல ஒரு சூப்பரான வேர்க்கால்களில் அந்த ஆயில் போயிட்டு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறப்ப மாதத்துலேயோ இல்லை வாரத்துலேயோ ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே அந்த நுனி முடியெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக தான் போட்டு இழுக்கணும். சீப்பை போட்டு இழுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கொண முடியெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடுறப்போ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு முடி வந்து பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். செம்மையாக முடி வளரும். ஆயிலை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து தேய்க்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் முடியும் வந்து உங்களுக்கு பஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் போட்டு குளிச்சு பாருங்கள். முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.